இருக்கிற எந்த கோவிலுக்கும் இல்லாத ஒரு மிகப்பெரிய தனிச்சிறப்பு சிதம்பரம் கோயிலுக்கு இருக்குங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும்னா ஓம் நமச்சிவாயன்னு மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. சிவபெருமான 3 வகையில நம்மளால வணங்க முடியும். உருவமாகவும், அருவமாகவும், உருவமாகவும் வணங்க முடியும். உருவத்தோட வணங்குவதுங்கிறது சிவபெருமானாகவே நடராஜராகவே வணங்குவது. அருவமாக வணங்குவதுங்கிறது சிவபெருமானை உருவமற்ற நிலையில வணங்குவது. உருவமாக வணங்குவதுங்கிறது சிவபெருமானை உருவம் உள்ளவராகவும் உருவம் இல்லாதவராகவும் ரெண்டும் கலந்த நிலையில லிங்க ஸ்வரூபத்துல வழிபடுவது. சிதம்பரத்துல இருக்கிற மிகப்பெரிய விசேஷம் என்ன தெரியுமா? இந்த 3ஐயுமே சிதம்பரத்துல உங்களால பார்க்க முடியும். சிதம்பரத்தினுடைய சிற்சபையில உருவத்தோட நடராஜ பெருமானாக சிவபெருமான் நமக்கு காட்சி தராரு. அதே போல உருவமாக திருமூலநாதராக மூலவர் ஸ்வரூபத்துல லிங்கமாக நமக்கு காட்சி தராரு. அதே போல நடராஜருக்கு வலது பக்கமா ஒரு ஸ்கிரீன் இருக்கும். அந்த ஸ்கிரீனை விளக்கி அர்ச்சகர்கள் ஆரத்தி காமிக்கும் போது கவனிச்சு பாருங்க, பின்னாடி தங்க வில்வ இலைகள் மட்டும் இருக்கும், எதுவுமே இல்லாத இடத்துல. அது ஆகாஷ லிங்கத்தை குறிக்குது. இதனாலதான் பஞ்சபூதங்கள்ல சிதம்பரத்தை ஆகாஷ ஸ்தலம்னு சொல்றோம். உருவமற்ற நிலையிலையும் சிவபெருமான் அங்கு காட்சி தராரு. இந்த 3ம் ஒரே இடத்துல கிடைக்கக்கூடிய ஒரே கோவில் சிதம்பரம் இவ்வளவு விசேஷம் வாய்ந்ததுனாலதான் தில்லைக்கு அந்த காலத்திலிருந்தே அவ்வளவு பெருமைகள் இருந்திருக்கு.